காலம் காலமாக மறைக்கப்பட்ட வந்த பல உண்மைகளை திருக்குர்ஆன் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. நேரான பாதையிலிருந்து பிறந்து வாழ்ந்து கொண்டிருந்த மானிடர்களுக்கு நேரான வழியை காட்டுகிறது. இத்தனைக்கு பிறகும் அந்த உண்மைகளை மறைக்க முயல்பவர்கள் நிச்சயமாக அல்லாஹுடைய சாபத்திற்கு மட்டுமல்லாமல் நல்லவர்கள் அனைவருடைய சாபத்திற்கும் ஆளாகுவது சந்தேகம் இல்லை. அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு அவர்கள் இலக்காவதின் காரணத்தினால் அவனது அருளிலிருந்து அவர்கள் அப்புறப்படுத்தப்படுகின்றார்கள். நல்லோர்களுடைய சாபமும் சேர்ந்து கொள்ளும் பொழுது அவர்கள் மீது அல்லாஹுடைய முனிவு மேலும் அதிகமாகி விடுகிறது. வேத உண்மைகளை மறைப்பதன் மூலம் தாங்களும் வழிதவறி மற்றவர்களையும் அவர்கள் வழி தவறச் செய்வதே இந்த முனிவுக்கும் சாபத்திற்கும் காரணமாகும். ஆயினும் தவறை உணர்ந்து மனம் திருந்தி மறைத்த உண்மைகளை வெளிப்படுத்த முன்வரும் எவரையும் மன்னிக்க அல்லாஹ் தயாராக இருக்கின்றான். பொதுவாக அல்லாஹ்விற்காக செய்ய வேண்டிய கடமைகளில் தவறியவர்கள் மனம் வருந்தி அல்லாஹ்விடமே பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் போதுமானது. அவர்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஆனால் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் தவறி இழைப்பவர்கள் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பதோடு பாதிக்கப்பட்ட மனிதர்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய பரிகாரமும் செய்து ஆக வேண்டும். எடுத்துக்காட்டாக, ஒருவருடைய பொருளை அபகரித்து கொண்டவன் அவரின் பொருளை ஒப்படைத்து விடுவதோடு அவருக்கு தொல்லை கொடுத்ததற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அல்லாஹும் மன்னிப்பான். இதை பற்றி மேலும் விபரமாக தெரிந்து கொள்ள நமது சேனலில் சூரத்துல் பக்கராவில் உள்ளது, பார்த்து பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.